பிரைஸ் லார்ட். தேவனுடைய வார்த்தை குறித்து பிரயாணித்துக் கொண்டே இருக்கிறோம். 7 ஜனவரி 2025 டியூஸ்டேல நம்ம டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆதி ஆகமம்ல தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டிகளையும் எப்படி சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாள், இதோ ஏதேன் தோட்டம், அதுல என்னென்ன காரியங்கள் நடந்தது எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கர்த்தர் சொன்ன காரியத்தை மீறினதுனால அவங்க அந்த ஏவாள் அந்த கனியை புசித்ததுனால உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். இப்போ லாஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம போயிடலாம். ஹல்லேலூயா. இது 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம். அந்த கான்வர்சேஷன்ல இருந்தே பார்த்துடலாம். ஒரு ரீகேப் 9 வேர்ஸ்ல 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். இதை குறித்து எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல நிறைய நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம். டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். பட் ஜஸ்ட் ரீகேப் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக நம்ம இப்போ அந்த வசனங்களை ரீட் மட்டும் பண்ணிட்டு போகலாம். 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். தட் மீன்ஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழிச்சப்பத்தின் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலின் நசுக்குவாய் அப்படின்னு கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு. ஆதி ஆகமத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல அவர் கொடுத்த ஆசீர்வாத சுதந்திரத்தை அந்த ஆதாம் ஏவாள் இழந்து போகும்போதே அதை திரும்பவும் மீட்டெடுக்க என் குமாரன் வருவார் அப்படின்னு சொல்லி அங்கேயே நமக்கு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆதியில சிருஷ்டித்த கர்த்தர் அவரே திரும்பி அவர் கொடுத்த சுதந்திரத்தை மீட்டு நமக்கு கொடுப்பதற்காக அப்பவே வருவேன்னு அங்கேயும் சொல்லிட்டார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவர் படைத்த படைப்பின் மேல எவ்வளவு ஒரு அக்கறையா இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் மறக்கவே இல்லை, தெரியுமா? என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா, உங்களுடைய வருத்தத்தினுடைய உச்சக்கட்டம், கவலை, அந்த கலக்கத்துல நீங்க சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவர் இருந்தா என்னை ஏன் இந்த காரியத்துல அனுமதிச்சாரு, ஏன் என்னை கைவிட்டுட்டாரு, அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? நெவர். அவர் உங்களை கைவிடவும் இல்லை, அவர் உங்களை மறக்கவும் இல்லை. அவர் உங்க மேல நினைவாதான் இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை மட்டும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் அந்த காரியத்துல இருந்து உங்களை எப்படி மீட்டெடுக்கணும், எப்படி காப்பாற்றணும், எப்படி மறுபடியும் ரீபில்டு பண்ணணும், அதாவது இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் தட்டி அந்த தூசு துப்பையெல்லாம் தட்டி ஓட்டை உடைசல்கள்லாம் அடைத்து திரும்பவும் கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் திரும்பவும் என்ன பண்ணுவாரு, உங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்புவார். உங்களுடைய காரியங்கள் எதுவாயினும் சரி, அது படிப்பா இருக்கட்டும், இல்ல திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், எவ்விதமான காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் கடத்துல ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட சொல்யூஷன் இல்லைங்கிற ஒரு விஷயமே இல்லை. இல்லை என்பதே கர்த்தரிடத்துல இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு விஷயமும் நீங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டு இது இல்லை அவ்வளவுதான் ஃபினிஷ்டுன்னு முடிவு பண்ணாதீங்க. கர்த்தர் கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க முற்றுப்புள்ளி வைத்ததை அவர் துவக்கமாக என்ன பண்ணுவாரு, அவர் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எஸ், அவரை குறித்து நிறைய வல்லமையான காரியங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். பாஸ்ட் அந்த 1.5 இயர்ஸ்ல. இனிமேலும் நீங்க வியத்தகு அநேக அதிசயங்கள், அற்புதங்களை, கர்த்தருடைய கரத்தின் வல்லமை, மகிமையை நம்ம இந்த வருடத்துல நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஸோ பீ சியர், தைரியமா இருங்க, உற்சாகமா இந்த தேவனுடைய வார்த்தையில நீங்களும் ஐக்கியமாயி பிரயாணிக்க வாங்க. ஹல்லேலூயா. சரி, 16வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. மனைவியானவள்
ஏன் கணவன் மேல ரொம்ப அன்பா ஆசையா இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கேயே ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு கட்டளையே இருக்கு. ஹalleluya. அதே சமயம் கர்ப்ப பிரசவிக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஏன் அவ்வளவு வலி வேதனைன்னு சொல்லி இந்த காரியத்துல உங்களுக்கு ரொம்ப அழகாக புலப்படுகிறது. ஹalleluya. ஸோ இதெல்லாம் முதலே நிறைய வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். தென் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இது கூட நம்ம டீட்டெயில்டா பார்த்துருக்கோம் தானே. எசபேல் என்கிற ஒரு ராணி, இதோ ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை எப்படி அவங்க லீட் பண்ணது, இவங்களுடைய அகங்காரத்தின் நிமித்தம், மேட்டிமையின் நிமித்தம், அந்த நாபோத்தினுடைய இதோ ரத்தத்தை வந்து சிந்தும்படிக்காக செய்தது, நிறைய காரியங்கள் நம்ம டீட்டெயில்டா இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஹalleluya. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆகையினால எல்லா உங்களுடைய வாழ்க்கையின் காரியத்திலும் நிதானம் ரொம்ப முக்கியம். ஹalleluya. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. தென் உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. ஹalleluya. சரி, அப்போ 17வது வசனத்துல தான் நம்ம அதை பார்த்தோம். ஹalleluya. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். புரிஞ்சு தானே? அப்ப ஆண்களுக்கு ஏன் வந்து அவங்களுடைய வாழ்நாள் பரியந்தோ ஜீவ பரியந்தோ அவங்க உழைத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு, அது இந்த இடத்துல பிறப்பிக்கப்பட்ட கட்டளை. ஹalleluya. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த பனிஷ்மெண்ட், கட்டளை இல்ல, பனிஷ்மெண்ட். அந்த வழிச்சப்பத்துக்கு, அந்த ஸ்திரீக்கு, அந்த ஆதாமுக்கு கிடைச்ச அந்த பனிஷ்மெண்ட். அதனாலதான் வந்து எல்லா அப்பாக்களும் அண்ணாக்களும் பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஆண்களும் என்ன பண்றாங்க, அவங்க ஜீவ பரிந்து உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. எஸ், அவங்களுடைய வியர்வை சிந்திதான் சாப்பிட்டு ஆகணும். ஹalleluya. பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஹalleluya. இது வந்து பூமியில என்ன காரணத்தினால இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அடுத்த 19வது வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஹalleluya. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி, ட்ரெஸ் எல்லாம் இப்பதான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்பவே கொடுத்துட்டாரு ஏதேன் தோட்டத்துல. ஹalleluya. அவர்களுக்கு உடுத்தினார். எந்த உடைகளை? தோல் உடைகளை. ஹalleluya. அடுத்தது, பின்பு தேவனாகிய கர்த்தர், ரொம்ப நம்ம வந்து அதிகமாச்சுன்னா பிள்ளைகளா நம்ம வளர்ந்து நினைச்சுக்கோங்கள, இந்த தோல் உடைகள் அப்படி இப்படிங்கும்போது ஃபாரினர்ஸ் தான் அந்த மாதிரி எல்லாம் உடுத்துவாங்க அப்படி இப்படின்லாம். இது ஆண்டவர் நமக்கு உடுத்து விட்டது. அடுத்து பாருங்க 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மள் ஒருவரை போல ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஹalleluya. ஸோ நம்ம இதுவரைக்கும் ஆதிகாரத்திலிருந்து 1 அதிகாரம் நம்ம பார்த்துட்டோம். ஹalleluya. இனி வாழ்ந்து வந்து நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஹிஸ்டரிஸ், ஷார்ட் அண்ட் கியூட்டஸ், ரொம்ப அழகா கர்த்தருடைய வசனத்தை பேஸ்ட் ஆன் நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே பிரயாணிக்க போறோம். ஹalleluya. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.